குடும்பம் சமுதாயம் ஒதுக்கிய நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் வாழும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வாக்கு எண்ணும் மையம் சுற்றிலும் 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. தூத்துக்குடியில் இன்று முதல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் நாள் வரை ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை. குடும்பம் சமுதாயம் ஒதுக்கிய நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் வாழும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாரந்தோறும் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களது புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை மனுக்கள் மூலம் தெரிவிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மனு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்கள் மனுக்களை பெட்டியில் போட்டு செல்கின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பகுதியில் வசித்து வரும் திருநங்கைகள் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றினை அளித்தனர். பின்னர் அவர்கள் அந்த மனு தொடர்பாக கூறுகையில், குடும்பம் சமுதாயம் ஒதுக்கிய நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து வருகின்றோம். அதேபோல் வீடு வாடகைக்கு கூட யாரும் எங்களுக்கு தருவதில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று திருநங்கைகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததாக கூறினர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த குலசேகரப்பட்டினத்தில் வசித்து வருகின்ற திருநங்கைகள் நாங்க 5 பேரு. எங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் போதுமான வசதி இல்லாமல் எங்களுக்கு வாடகைக்கு யாரும் வீடும் தராமல் ரொம்ப ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அவஸ்தை நிலைமையில இருக்கும். அதனால இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் 5 பேர் சேர்ந்து கலெக்டர் ஐயா கிட்ட ஒரு இலவச பட்டாவுக்காண்டி நாடி வந்திருக்கோம். தயவு செய்து நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு இலவச பட்டாவுக்கு ஏற்படுத்தி தரணும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் தான் இருக்கணும். உங்களை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ முறைக்கு நாங்கள் பட்டாவுக்கு மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே அப்ரூவல் ஆகலை. இது கடைசியாக எங்களோட மனுவை நீங்கள் ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பட்டா ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி பாராளுமன்ற பொது தேர்தல் வாக்கு எண்ணும் மையமான வ.உ.சி. பொறியியல் கல்லூரியை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சிவப்பு மண்டலமாக அறிவித்து இன்று முதல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் நாள் வரை ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை. தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி உத்தரவு. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தல் 2024 வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் ஆவணங்கள் பாதுகாப்பிற்காக தூத்துக்குடி பல்கலைக்கழக வ.உ.சி. பொறியியல் கல்லூரியில் அமைந்துள்ள பாதுகாப்பு அறையில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு குறித்து போலியான செய்திகள் பரவுவதை தடுக்கும் பொருட்டு அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றிலும் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை செய்ய அறிவுரை வரப்பெற்றுள்ள காரணத்தினால் தூத்துக்குடி பல்கலைக்கழக வ.உ.சி. பொறியியல் கல்லூரியை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சிவப்பு மண்டலமாக அறிவித்து ட்ரோன்கள் இன்று முதல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் நாள் வரை பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடையை மீறும் பட்சத்தில் உரிய விதிகளின் கீழ் காவல்துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பூர்வீக சொத்தை கள்ள பட்டா மூலம் அபகரித்து பெற்ற தாய் மற்றும் மாற்றுத்திறனாளி தம்பி ஆகியோரை அடித்து விரட்டி கொலை மிரட்டல் விடுத்து வரும் தனது அண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட தாய் மற்றும் மாற்றுத்திறனாளி மகன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள மாங்கொட்டாம்புரம் கிராமத்தை சார்ந்த ராமசாமி, லிங்கம்மாள் தம்பதியினருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 1995ஆம் ஆண்டு உடல் நலக்குறைவு காரணமாக இறந்துள்ளார். அவரது இறப்புக்கு பின்னர் தாய் லிங்கம்மாள் உடன் மகன்கள் லட்சுமணன், செல்வகுமார் ஆகியோர் பூர்வீக வீட்டில் வசித்து வந்துள்ளனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு செல்வகுமாருக்கு காலில் ஏற்பட்ட உடல் நல பிரச்சனை காரணமாக அவரது 2 கால்களும் அவரது உடலில் இருந்து அகற்றப்பட்டது. பின்னர் தாய் மற்றும் அண்ணன் லட்சுமணன் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த செல்வகுமார் தாட்கோ லோன் மூலம் வாகனம் ஒன்று வாங்கி அதனை தனது அண்ணன் லட்சுமணனிடம் கொடுத்து அந்த வாகனத்தை வாடகைக்கு விட்டு அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வீட்டு செலவுகளை கவனிக்கும்படி கூறியுள்ளார். இந்நிலையில் லட்சுமணன் தனது பூர்வீக வீட்டை கள்ள பட்டா மூலம் தனது பெயருக்கு மாற்றி எழுதி வைத்துக்கொண்டு தாய் மற்றும் அவரது தம்பி மாற்றுத்திறனாளியான செல்வகுமார் ஆகியோரை அடித்து வெட்டி விட்டு வெளியில் துரத்தியுள்ளார்.
இதனால் இருக்க இடமில்லாமல் மாற்றுத்திறனாளி செல்வகுமார் தனது தாயுடன் அவரது ஊரில் உள்ள கோவிலில் தஞ்சமடைந்துள்ளார். மேலும் செல்வகுமார் வாங்கி கொடுத்த வாகனத்தை திருப்பி கொடுக்காமல் அதில் வரும் வருமானத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றி உள்ளார். இது தொடர்பாக கேட்டபோது தாய் மற்றும் மாற்றுத்திறனாளி தம்பி செல்வகுமார் ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஏரல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் கண்டு கொள்ளாத காரணத்தினால் தனது தாயை அழைத்து கொண்டு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவைகளில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி செல்வகுமார் தன்னையும் தனது தாயையும் துன்புறுத்தும் தனது அண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். மனைவியுடன் தொடர்பில் இருந்த நபரை கொலை செய்ய கூலிப்படையை வைத்து ஸ்கெட்ச் போட்ட பாஜக பிரமுகர். தூத்துக்குடி மட்டக்கடை பகுதியை சேர்ந்தவர் பால பொய் சொல்லான். தொழிலதிபரான இவர் பாரதிய ஜனதா கட்சியில் பதவி வகித்து வருகிறார். பால பொய் சொல்லானுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கிரேஸ் என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை இரண்டாவதாக திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பால பொய் சொல்லானும் கிரேஸும் பிரிந்து வாழ்கின்றனர். இந்நிலையில் கிரேஸிற்கும் அவரது வீடு அருகே வசித்து வரும் அந்தோணிசாமி என்பவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு இருவரும் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்தோணிசாமியுடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக கிரேசி தனக்கு எதிராக செயல்படுவதாக எண்ணிய பால பொய் சொல்லான் அந்தோணிசாமியை கூலிப்படை மூலம் தாக்குதல் நடத்த எண்ணியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று தனிப்படை போலீசார் தூத்துக்குடி மட்டக்கடை பகுதியில் உள்ள பால பொய் சொல்லானுக்கு சொந்தமான ஒரு இடத்தை சோதனை செய்தனர். அப்போது அங்கே பதுங்கி இருந்த விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலிப்படை நபர்கள் 6 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து வாள், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். இதில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பால பொய் சொல்லான் அந்தோணிசாமி மீது தாக்குதல் நடத்துவதற்காக தங்களை விருதுநகரில் இருந்து அழைத்து வந்து தங்க வைத்திருப்பதாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வடபாகம் காவல்துறையினர் கூலிப்படையைச் சேர்ந்த நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதர் தெரசா கல்லூரியில் நடைபெற்ற கேம்பஸ் தேர்வில் தேர்வு பெற்று பணியிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பணியிட சான்றிதழ் மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி வாகை குளத்தில் அமைந்துள்ளது தனியார் பொறியியல் கல்லூரியான மதர் தெரசா பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் தமிழகம் மற்றும் இந்தியா வெளிநாட்டு நிறுவனங்கள் சார்பில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு கேம்பஸ் தேர்வு நடைபெற்றது. இதில் பணியிடம் பெற்று ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு தேர்வு பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் காலநிலை மாற்றத்திற்கு தேவையான மழை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்கள் மரங்களை வளர்ப்பதற்காக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் கிளிட்டஸ் பாபு கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார்.